ஸோ ஹை வேர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மெமோரியல் மியூசியமுக்காக செஞ்சுருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த மியூசியத்தை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கலைஞர் மெமோரியல் மியூசியம் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் மெமோரியல் மியூசியம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸானது. ஸோ இதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா மெமோரியல் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்தில் அண்ணா ஸ்கொயர், எம்ஜிஆருடைய மெமோரியல். ஸோ இது எல்லாத்துமே வந்து பக்கத்தில் தான் வந்து இந்த கலைஞர் மெமோரியல் மியூசியம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடு சென்னை மெரினா பீச் ரோடில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மேப்பில் வந்து கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடலாம். ஸோ ரோட்லேயும் வரலாம், மெட்ரோ ஸ்டேஷன்லையுமே வந்து ஈஸியாக அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன், ஸோ கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ள தான் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர் தான். ஸோ அதே மாதிரி ஏர்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டரில் தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மியூசியத்துக்கு வந்து உங்களால் வந்துட முடியும். ஸோ என்ட்ரன்ஸை நம்ம தாண்டி வந்து ஒரு செக்யூரிட்டி செக்கிங்லாம் நம்மளால் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு மியூசியம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ கேலரிஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ உள்ளே வந்து கேமரா அலோடான்னு தெரில, பட் ஆனால் நான் வந்து உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஸோ அவர் பண்ண சாதனைகள், அப்புறமா அவர் வந்து யூஸ் பண்ண பொருட்கள், அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மியூசியத்துக்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீலாம் இல்லை கைஸ். ஸோ ஃப்ரீ தான், யார் வேணாலும் வரலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் இல்லை, ரொம்பவும் மழையும் பெய்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ நல்லாவும் இருந்துச்சு கைஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து நான் வரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்தாலும் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாயிரும், ரொம்பவும் டயர்டாயிரும். ஸோ அதே மாதிரி மழை வந்தாலுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நைட் டைமில் ஈவினிங் டைம்லலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா லைட்னிங்லாம் போட்டு பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு சூப்பராக அழகாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மியூசியம் வந்து யாருக்காக எதுக்காக வந்து கட்டுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக வந்து இந்த மியூசியம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அவர் பண்ண சாதனைகளை வந்து சொல்கிற விதமாக இந்த மியூசியத்தை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிலையுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலைக்கு வந்து மாலையுமே வந்து போட்டு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஈவினிங் டைம்லலாம் வந்து அங்கே இங்கே லைட்லாம் போட்டு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து லன்ச் டைம் அப்போ வந்தோன்றதுனால வந்து அந்தளவுக்கு லைட்னிங்லாம் வந்து போடல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதி இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஓய்வெடுக்காமல் உழைத்தவர்கள் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்னு எழுதியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்தநாள் அப்புறமா இறந்த நாள் வந்து போட்டு அவருடைய சமாதி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு செம்மையாக ரிங்காக வந்து இருக்குது. நல்லாயிருக்கு கைஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக, நல்லா கூலிங்காகவும் சில் காற்று வர மாதிரி வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஏன்னா பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது. ஸோ அந்த காற்றெல்லாமே இங்கே தான் வரும். ஸோ நல்லாயிருக்கு கைஸ். ஸோ நம்ம வந்து லன்ச் டைமில் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிளாஸு இது மாதிரி வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து போகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து மூடி வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அந்தந்த டைமுக்கு தான் வந்து திறப்பாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக லன்ச் டைமில் போயிருக்கோன்றதுனால வந்து இல்லை. ஸோ இது வந்து ஃப்ரீ தாங்க டிக்கெட்டு. ஸோ யார் வேணாலும் உள்ளே போகலாம். இங்கே தான் வந்து கலைஞருடைய மியூசியம் இருக்குது. ஸோ அவர் வந்து பொலிட்டிக்ஸில் வந்து என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்காரு, அவருடைய வாழ்நாளில் என்னென்ன நூல்கள், அது மாதிரிலாம் வந்து புக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ புக்ஸு, நூல்கள், அப்புறமா ஃபோட்டோஸ், கேலரிஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து உள்ளே போய் அப்புறமா பார்க்கலாம். ஸோ அது வந்து மேலே வந்து கிளாஸ் மாதிரி அமைச்சி உள்ளே வந்து ஏசி எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கார்டனிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து ரொம்ப சுத்தப்படுத்தி பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஸோ நிறைய பேர் தினமும் சண்டே, ஸோ நிறைய நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் நிறைய பேர் இந்த மியூசியத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஸோ பீச்சுக்கு வர்றவங்களாம் இங்கேயும் வந்து அந்த அழகை வந்து ரசிக்கிறாங்க ப்ளீஸ்.
ஸோ இங்கே வந்து உட்காரத்துக்குமே வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது மேலே ஏறி நின்று பார்த்தோம்னா வந்து பீச்சோட வியூ நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ செம காற்று கைஸ், சூப்பராக இருக்குது வியூ, பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனில் வந்து ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணி அவருடைய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் கோட் எல்லாமே வந்து இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து எழுதி அவருடைய சிக்னேச்சர் மாதிரி வந்து போட்டு செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது வந்து ஒரு கிரானைட்டில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாகவே மார்பிளில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிங்காக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மார்பிளில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நடக்கிறதுக்குமே வந்து நடைபாதையுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நடக்க முடியாதவங்க யாராவது வந்தாலுமே அவங்க வீல் சேரில் வந்து கூட்டிகிட்டு இங்கே வந்து சுற்றி காட்டுறதுக்குமே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வீல் சேரில் வருவாங்க பார்த்திங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தனியான ஒரு பாதையுமே வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக வந்து ஹையராக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று அமைச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு புக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ கலைஞர் அவர்கள் எழுதிய புத்தகத்துடைய நூல் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு இந்த கலைஞர் மியூசியம்மை. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய மியூசியம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெமோரியல் மியூசியம் தான். ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து இரட்டை இலையோடைய சின்னம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சின்னம்ல. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி வந்து அந்த சின்னத்தையும் வந்து என்ட்ரன்ஸாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது உள்ளே வரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ யார் வேணாலுமே வரலாம். ஸோ கலைஞருடைய மியூசியம் பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியமே வந்து பார்க்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுடைய சமாதியுமே வந்து இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் வந்து போட்டு ஸோ ஈவினிங் டைமில் தான் வந்து பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா லைட்டிங்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்தளவுக்கு லைட்லாம் எதுவுமே வந்து போடலை. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி வந்து இருக்குது. ஸோ பாரத் ரத்னா எம்ஜிஆர். ஸோ பாரத் ரத்னான்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கின விருது. ஸோ அதையுமே வந்து அவர் பேர் கூட வச்சு பாரத் ரத்னா எம்ஜிஆர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கலருக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மலர்கள்லாம் வந்து தூவி அவர் பிறந்த நாள் அப்புறமா இறந்த நாளுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடமே வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நல்லா கூலிங்கான ஒரு காற்று வருது. ஸோ ஏன்னா இதுவும் வந்து எல்லாமே வந்து மெரினா பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பேர்டோடைய ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு யூனிக் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களால் நான் மக்களுக்காக நான் ஒரு கோட் எழுதி ஜெயலலிதாவோட சமாதி வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலர்கள் எல்லாமே வந்து தூவி அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிறந்த நாள் அப்புறமா இறந்த நாள் எல்லாமே வந்து போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தாப்புனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.